ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீன்ஸ் மூவிக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். நம்ம இருக்கிறது சிகாகோவில் வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 PM. ஷோ வந்து 10:35க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து தேட்டருக்கு வந்து 1 hour டிரைவ் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி நைட் ஷோ தான் போக போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஷோ மட்டும்தான் இருந்துச்சு. அதே மாதிரி டியூஸ்டே அண்ட் வென்ஸ்டே 2 நாளுமே வந்து ஒரு ஷோ தான் இருந்துச்சு. ஸோ வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து ஒரு அப்டேட் வந்திருந்தது சார்கிட்டேருந்து. FBயில் வந்து அப்டேட் போட்டிருந்தாரு. USA ஒரு சில தேட்டர்லலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேணாம், எடுத்த உடனே வந்து பார்த்த உடனே வந்து நாங்கள் புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தேட்டர்கிட்ட வந்துட்டோம். தேட்டர்கிட்ட வரும்போதே வந்து கரெக்டாக ஒரு 10:30 அந்த டைமில் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஷோ டைம் 10:35 நாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து ஆட் வந்து இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கலாம். இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போக போகிறோம். நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டதுனால நேரில் போயிட்டு நம்ம அந்த டிக்கெட்டோட QR கோடை காட்டினோன்னா நம்மளுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து வந்துடும். இந்த தேட்டரில் வந்து நம்மளோட இந்தியன் மூவிஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் 2, கல்கி அதெல்லாம் கூட பேனர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்மளோட டிக்கெட்டோட QR கோடை காட்டி நம்ம வந்து டிக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிக்கெட்ஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ஸ்க்ரீனுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஏன பத்தியா டான்ஸ் சொன்னா போதும் உடனே எக்ஸ்ட்ரா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து சீட் நம்பரை பார்த்துட்டு போயிட்டு நம்மளோட சீட்டில் வந்து உட்கார போகிறோம். வெளியில் இருந்த அந்த போஸ்டரை பார்த்துட்டு மிருத்துன் வந்து ஹாரர் மூவின்னு நினச்சிக்கிட்டான் ஃபஸ்ட்டு. இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் த்ரில்லர் தான், நீ பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட சொல்லி உட்கார வச்சாச்சு. இன்ட்ரடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆடெல்லாம் வந்து போயிட்டுருக்கோம், தேட்டரோட ஆடு. அதுக்கப்புறம் மூவி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நேம் போடுறதே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சாங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது கார்ட்டூன் பேஸ்டு மாதிரி இருந்ததுனால ஸோ ரேயான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான் அந்த கார்ட்டூன் மாதிரி வர்றது. அதுக்கப்புறம் இந்த 13 கேரக்டர்ஸ் வந்து நல்லாவே வந்து டிசைன் பண்ணியிருப்பார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸு அதை நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து புரிய வச்சுருவார். இவங்க கேரக்டர் எப்படி, இன்னொருத்தவங்க கேரக்டர் எப்படி அப்படின்றதெல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் இந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான மியூசிக்கில் இருந்ததுனால நல்லா வந்து ரேயான் பாருங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கதையோடய சேர்ந்து போகிறதுனால நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்குமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து. கிளைமேக்ஸில் வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து கொஞ்சம் கொண்டு போவாங்க கதையை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவரோட ஃபினிஷிங் டச்சு சூப்பராக ஒரு சாங்கோடு வந்து என் பண்ணியிருப்பார் மூவியை. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டீன்ஸ் மூவி வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி நைட் ஷோ அப்படின்றதுனால நைட்டு வந்து வர்றதுக்கே வந்து 2 o'clock ஆகிடுச்சு. ஷோ முடியறதுக்கு 1 o'clock ஆச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு 2 o'clock ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் நெக்ஸ்ட் டே தான் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்போ மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா லைக் ஜென்ரலாக பார்த்திபன் சார் படம்னாலே வந்து நாங்கள் வந்து எனக்கு பிடிக்கும். லைக் ப்ரீ மேரேஜ் இல்லை போஸ்ட் மேரேஜ் வாட் எவர் இட் இஸ், முன்னாடியே பின்னாடியே எனக்கு ஜென்ரலாக பிடிக்கும். அதே மாதிரி லைக் கல்யாணம் ஆனவருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு படம் திரைக்கதை வசனம் படம் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு மூவி ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் போய் பார்த்ததே வந்து பார்த்திபன் சார் படம் தான். ஸோ அப்புறமா தான் பார்த்தோம்னா லைக் எனக்கும் அவரை பிடிக்கும், இவளுக்கும் அவரை பிடிக்கும். அவரோட டைரக்ஷன், அவரோட அந்த லைக் ஃபன்னி நோட் அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி டைமிங் காமெடி, அப்புறம் வந்து வித்தியாசமா லைக் அவரோட தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக ஒருத்தவங்க யோசிக்கிறாங்கன்னா இவரோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். இந்த மூவியோட லைக் டீன்ஸோட ஆடு இல்லைன்னா லைக் ஒரு ட்ரெய்லர் வந்த அந்த நியூஸ் கேட்டதுலேருந்து நாங்கள் வந்து எப்போ சிகாகோவில் ரிலீஸ் ஆகும், லைக் தேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால லைக் பசங்களும் லைக் மெயினாக பெரிய பையன் அவனுக்கும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு அவனுக்கு இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் இந்த இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணது வந்து மிருத்துன் ஃபுல்லாக பார்ப்பான்னு சொல்லிட்டு. ரேன் பார்த்தீங்கன்னா அதில் சாங் போகும்போது நடுவில் பசங்க பேசுறது ஃபன்னியாக நோட்டில் வரும்போதெல்லாம் அவர் ஒரே டான்ஸ், ஒரே என்ஜாய், ஒரே ஜாலியா சாங்ஸ்மே என்ஜாய் பண்ணாரு. ஒரே டான்ஸ் தான். அதுவும் நைட்டு 12 மணிக்கு தேட்டர்ல ஒரே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா. நான் முடிஞ்ச வரைக்கும் எடுத்தேன் ஆக்சுவலி
வீடியோ எடுக்கும் போது. அதுதான் பின்னாடி இருந்த ஒருத்தர்லாம் பார்த்துட்டு பயங்கரமா இவன் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஜென்ரலாக ஓவரால் அப்டேட். பட் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு 13 பேர் கிட்ஸ் இல்லை டீன்ஸை வச்சு இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட கான்வர்சேஷன், அவங்க எப்படிலாம் வந்து இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் வந்து என்ன மாதிரிலாம் பேசிக்கிறாங்க, எப்படிலாம் லைஃப் ஸ்டைல் இருக்குது, அவங்களுக்குள்ள வந்து கான்வர்சேஷன் தான் எப்படி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி லைக் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு வந்து இந்த மாதிரி ஒன்று பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக அந்த வயசில் பார்த்தீங்கன்னா லைக் 13லேருந்து ஒரு 15, 16லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எல்லாத்தையும் ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையோட பேஸே அது மாதிரி தான். ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அது அப்படியே எந்த அளவுக்கு வந்து கதையை வந்து அப்படியே திரைக்கதையாக அழகாக காமிச்சிட்டு பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, நம்மளுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு சஸ்பென்ஸ், ஒரு சயின்டிஃபிக் நோட்டு, இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் நம்ம டீன்ஸ் மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக கலகலன்னு ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போகும். அப்புறம் போக போக கொஞ்சம் த்ரில்லிங், அப்புறம் கொஞ்சம் சஸ்பென்ஸ், அப்படியே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பராக போச்சு. ஸோ அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் ஒவ்வொரு கிட்ஸ்க்குமே வந்து அதில் நடிச்சிருந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி பேக்ரவுண்ட் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டோரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டோரி வந்து தனியாக போச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அப்படியே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களோட நடிப்புமே வந்து நம்மள வந்து அப்படியே அந்த படத்துல வந்து இன்வால்வ் ஆக வச்சிருச்சு. அதுதான் டைரக்டர்ஸ் டச். ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, அதுல வந்து ஒரு லவ் போர்ஷன் மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க. அதாவது வந்து டீனேஜ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அந்த சுச்சுவேஷன்ல அந்த அந்த இது தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், ஒன்றும் வல்கராலாம் கிடையாது. ஒரு சில சீன்ஸ் வந்து அதில் அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நெகட்டிவ் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, நீங்க கூட கூட்டு போனதுனால அம்மா மாதிரி அந்த மாதிரி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு அவரோட கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம், இன்னும் நிறைய காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அந்த பசங்க கூடயும் அவரோட ரோல் கொஞ்சம் வரும். அதுலேயும் வந்து ரொம்ப வந்து காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலி அவருக்குன்னு ஒரு ட்ராக் மாதிரி போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திபன் சார் கூடயும் அவருக்கு கொஞ்சம் ரோல் இருக்கும். அதையும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட ரோல் வந்திருந்தா இன்னுமே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அப்பப்போ வந்து போன மாதிரி இருந்துச்சு தவிர லைக் த்ரூ அவுட் தி மூவியோ இல்லனா ஒரு பர்టిక్యులர் அவரை இன்னும் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னும் நிறைய காமெடியோட கொஞ்சம் லாஸ்டா வந்து கொஞ்சம் ரொம்ப சஸ்பென்ஸோட த்ரில்லிங்கும் சஸ்பென்ஸும் சேர்ந்து போற டைம்ல அவரோட டைமிங் காமெடி சேர்ந்து இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன ஒன்னு மிஸ்ஸிங்னா, இதுல ரொம்ப நம்ம டைமிங் காமெடியில எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்திபன் அவரோட ரோல் வந்து அந்த மாதிரியான ரோல். அவருக்கு எப்பயுமே இருக்க அந்த இந்த கதைத்தளம் வந்து இருக்காது. அதுதான் அதோட நம்ம மிருத்துனை கூப்பிட்டு டீன் மூவியோட ரிவ்யூ எப்படி இப்போ இவ்வளவு நாள் லைக் பேரண்ட்ஸோட ரிவ்யூ ஃபீட்பேக் கேட்டீங்க. இப்போ வந்து ப்ரீ டீனோட ரிவ்யூ பத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டீன்ஸ் மூவி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்க ப்ரீ டீன், ஆக்சுவலி இப்போ வந்து இவனுக்கு 9 years ஆகுது. ஃபுல் படம் வந்து பார்த்தான் மிருத்துன். வந்து நாங்க போனது நைட் ஷோ. ஸோ ஃபுல் மூவி வந்து பார்த்துருந்தான். ஸோ அவனோட வியூ வந்து எப்படி இருக்கு படத்தை பத்தி, அவன் என்ன ஃபீல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உனக்கு என்ன பிடிச்சிருந்தது மிருத்துன் மூவில? லைக் அவங்க வந்து ஃபன்னியா டயலாக்லாம் பேசிக்கிட்டது, அவங்க கான்வர்சேஷன் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? சரி, உனக்கு நீ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண? த்ரில்லரா இருக்கிறது உனக்கு பிடிச்சிருந்ததா? அவங்களோட அட்வென்ச்சர் பிடிச்சிருந்துச்சா? அதுல வந்து சயின்டிபிக்கலா நிறைய சொல்லியிருப்பாங்க, அது பிடிச்சிருந்ததா? எது நீ என்ஜாய் பண்ணி பார்த்ததுல? லைக் சயின்டிபிக்கா சொன்னது அட்வென்ச்சரும் பிடிச்சிருந்தது. ஆமா. சரி, வீட்டுல சொல்லாம வந்து போலாமா? இந்த மாதிரி வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தெரியாம வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போலாமா? ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போனா என்ன ஆகும்? நிறைய ட்ரபிள் ஆகும் தெரிஞ்சுச்சா? ஓகே, சரி, நீ எவ்வளவு மார்க் கொடுப்ப டீன்ஸ் மூவிக்கு 100க்கு? 1 to 100. ஓகே, 1 to 100 தான். 1 to 100. ஓகே, நான் வந்து ஒரு 90 கொடுப்ப. ஓகே, வெரி குட். இப்போ வந்து மிருத்துனோட ரிவ்யூ வந்து பாத்தீங்க நீங்க.
ஸோ மூவி வந்து ஓவராலாக செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, ரொம்பவே வந்து கனெக்ட் ஆகும் கிட்ஸ் கூட. ஆக்சுவலி அவங்க வந்து எப்படி பேசிப்பாங்க அப்படின்றதுலாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலி நம்ம வளர்ந்த மாதிரி தான். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி அரட்டை அடிப்போம் அப்படின்றதுலாம் வந்து தெரியாது இல்லையா. வீட்டுல எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தாலும் வெளியே போனாதான் தெரியும். 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது கேட்டாதான் தெரியும் இவங்க யாரு என்ன அப்படின்னு. இந்த காலத்து பசங்க இப்ப இருக்கிற மாடர்ன் உலகத்துல எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அழகா போர்ட்ரே பண்ணியிருந்தாரு திரு பார்த்திபன் சார் அவர்கள். ஸோ மூவி வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூவிஸ்க்கெலாம் வந்து. அப்போ தான் வந்து நிறைய இந்த மாதிரி புது புது படைப்புகள்லாம் வந்து நம்மளோட தமிழ் சினிமாவில் வந்து பார்க்க முடியும். பெரிய பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி பண்ணி காட்டிடுவாங்க. பட் இது சின்ன பட்ஜெட்லேயே வந்து ரொம்ப அழகாக வந்து அதை ஸ்க்ரீன் பிளே வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அழகாக த்ரில்லிங்காக போகும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து நான் இப்போ ரிவீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்து போயிடும், என்ன வந்து காட்ட போகிறாங்க செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு சொல்லி. அதை போய் நீங்கள் தேட்டரில் பாருங்க, அங்கே தான் இருக்குது சஸ்பென்ஸ். தேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓ இப்போ இதனால தான் இப்படிலாம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே நிறைய சஸ்பென்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் போயிட்டு டீன்ஸ் மூவியை வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.